Hi students, today we are going to discuss parathyroid gland. So previous videos நம்ம thyroid gland என்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது, ஸோ அதனுடைய டிஃபிஷியன்சி டிசீஸ் என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து parathyroid gland. ஸோ தைராய்டு கிளாண்டுக்கும் parathyroid glandக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ தைராய்டு gland is located on the trachea, ஓகேவா. ஸோ இப்போ இது எய்தர் சைட்ஸ் அது அதில் 4 ஸ்மால் கிளாண்ட் இருக்கக்கூடியது தான் அது parathyroid gland. தைராய்டில் ஸோ அதனுடைய பின்புறத்தில் வந்து 4 ஸ்மால் கிளாண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா parathyroid gland, ஓகேவா. ஸோ the parathyroid glands are 4 small oval bodies that are situated on the posterior surface of the thyroid lobes. முன்னாடி இருக்கிற அந்த தைராய்டு கிளாண்டு தைராய்டு லோப்ஸ் இருக்குல்ல, 4 லோப்ஸ் பார்த்துருப்போம். சாரி, ஃபஸ்ட்டு வந்து 2 லோப்ஸ். இப்போ தைராய்டு கிளாண்ட் அப்படின்னா 2 லோப்ஸு. அப்போ அந்த 2 லோப்ஸ்லேயும் 4 ஸ்மால் ஓவல் பாடிஸ், ஓகேவா, சின்ன சின்னதாக ஒரு உருளையாக என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா பின்புறத்தில், அதாவது அந்த தைராய்டு லோபுக்குடைய பின்புறத்தில் இருக்கக்கூடியதான் இந்த parathyroid gland, ஓகேவா. The chief cells of the gland are mainly concerned with secretion of parath hormone. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது அப்படின்றத பார்த்துருப்போம். முன்னாடியே வந்து தைராய்டு கிளாண்ட் என்னென்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது அப்படின்னா, ஸோ வந்து ட்ரை அயோடோ தைரோனின், ஸோ T3 அண்ட் another ஒன் டெட்ரா அயோடோ தைரோனின் ஆர் தைராக்சின். ஸோ அப்போ அதான் வந்து தைராய்டு கிளாண்ட் செக்ரேட் பண்ணுற ஹார்மோன். இந்த parathyroid gland வந்து என்ன நேம் அப்படின்னா பேரத் ஹார்மோன் தான் செக்ரேட் பண்ணுது, ஓகேவா. நேம் ஆஃப் திஸ் பேரத் ஹார்மோன். ஸோ இப்போ இதை பார்த்துருப்பீங்க, இந்த parathyroid gland. ஸோ 4 லோப்ஸ் இருக்குது, அதாவது ட்ரக்கியா பக்கத்தில் தான், அதுவும் வந்து போஸ்டீரியர் லோப், ஓகேவா. போஸ்டீரியர் லோப் பின்புறத்தில் இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்டில் பேக் பொசிஷனில் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேரத் ஹார்மோன்ஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, ரெகுலேட் கால்சியம் அண்டு பாஸ்பரஸ் மெட்டபாலிசம் இன் த பாடி, ஓகேவா. நம்ம உடம்பில் அதாவது கால்சியமும் பாஸ்பரஸினுடைய வளர்ச்சிதை மாற்றம், அதாவது வந்து ரெகுலேஷன். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு பாஸ்பரஸ் கால்சியம் எதுக்கு மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ போன் டெவலப்பிங், ஓகேவா. போன் டெவலப்பிங், அந்த கிட்னி ஃபார்மேஷன்ஸ், இன்டெஸ்டைன்ஸ் டெவலப்பிங், ஸோ இப்போ அது எல்லாமே யூட்டிலைஸ் ஆகிறதா இந்த கால்சியம் அண்டு பாஸ்பரஸ் மெட்டபாலிசம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் த பேரத் ஹார்மோன்ஸ், இந்த ஹார்மோன்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மெயின்டைன் பண்ணுது பாடியினுடைய கால்சியம் பாஸ்பரஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறது. தே ஆக்ட் ஆன் போன், கிட்னி அண்ட் இன்டெஸ்டைன் டு மெயின்டைன் பிளட் கால்சியம் லெவல்ஸ், ஓகேவா. ஸோ போனாக இருக்கலாம், இல்லை கிட்னி இருக்கலாம், இல்லை இன்டெஸ்டைன் இருக்கலாம். மூணுமே என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் லெவல்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒர்க்கு எதனுடைய ஒர்க்கு அப்படின்னா இந்த பேரத் ஹார்மோனுடைய ஒர்க்கு தான், ஓகேவா. ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் பேரத் ஹார்மோன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ parathyroid டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து என்ன செக்ரேஷன் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதனால் என்ன சைடு எஃபெக்ட் கொடுக்குது, அதனுடைய டிசீஸ்லாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு த செக்ரேஷன் ஆஃப் parathyroid ஹார்மோன் கேன் பி ஆல்டர்ட் டியூ டு த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ், ஓகேவா. ஸோ ரிமூவல் ஆஃப் parathyroid glands டியூரிங் தைராய்டெக்மி. ஸோ இப்போ இது அப்படின்னா என்னது, இப்போ தைராய்டு கிளாண்டு இருக்குது அப்படின்னா முன்கழுத்து கடலை சொல்லுவோம்ல நம்ம வந்து காய்டர் டிசீஸ். அந்த காய்டர் டிசீஸ் வந்து இருக்கும்போது அதனுடைய இந்த தைராய்டு கிளாண்டை கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி ரிமூவல் ஆஃப் parathyroid gland டியூரிங் தைராய்டெக்மி. ஸோ இப்போ அந்த தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணும்போது இதுவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சில அந்த கிளாண்டை வந்து என்ன பண்ணலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். டெக்மி அப்படின்னா கட் பண்ணி எடுக்கிறதா. ஸோ ரிமூவல் ஆஃப் தைராய்டெக்மி, ஓகேவா. பிகாஸ் டிக்ரீஸ்டு செக்ரேஷன் ஆஃப் பேரத் ஹார்மோன். ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்மியாக செக்ரேட் பண்ணுது அந்த ஹார்மோனை. ஸோ அப்போ அந்த கம்மியாக செக்ரேட் பண்ணுறதால என்னென்ன சிம்டம்ஸ் காஸ் ஆகுது, என்ன டிசீஸ் காஸ் ஆகுது அப்படின்னா, த ஃபஸ்ட் ஒன் மசில் ஸ்பேசம் நோன் அஸ் டெட்டானி, ஓகேவா. மசில் ஸ்பேசம் அப்போ அப்படின்னா என்னதுன்னா நம்முடைய தசை வந்து இறுக்கமாக இருக்கிறது, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா டெட்டானி அப்படி சொல்கிறோம். சஸ்டைன்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ் இன் ஃபேஸ், லாரினெக்ஸ், ஹேண்ட்ஸ் அண்டு ஃபீட். ஸோ இப்போ வந்து என்னது எந்தெந்த இடத்துலலாம் அந்த மசில்ஸ் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது, கான்ட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னா ஃபேஸ் முகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் லாரினெக்ஸ் அப்படின்னா அது குரல் வலை,
ஸோ இப்போ இந்த குரல் வளையல் இருக்கும், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் கைகளில், அதுக்கப்புறம் ஃபீட்டு பாதம். ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் என்ன இருக்கும் அப்படின்னா சடனாக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மசில்ஸ் வந்து இறுக்கமாக மாறும். ஸோ அதுதான் எதனுடைய டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னா இந்த பேராத் ஹார்மோனுடைய டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் தான். ஸோ அதுக்கடுத்தது பெயின்ஃபுல் கிராம்ப்ஸ் ஆஃப் த லிம்ப் மசில்ஸ். பெயின்ஃபுல் கிராம்ப்ஸ். ஸோ இப்போ வந்து கால் தசை இருக்குது அப்படின்னா அது வந்து எப்படின்னா ஒரு வலியோடு வந்து தசைப்பிடிப்பு உண்டாகும். ஸோ இப்போ நம்ம ஒரு சில டைமில் படுத்துருக்கும் போதோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போது ஒரு ட்ரீஸ் நம்ம இப்போ கோகனட் ட்ரீ வந்து கிளைம் பண்ணி ஏறுறோம் அப்படின்னா அப்போ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய அந்த காலுடைய தசைப்பிடிப்புன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கால் பிடிச்சிக்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த தசை பிடிக்கும் போது நான் பெயினோடு இருக்கும். ஸோ அப்போ அதுதான் எதனுடைய ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா இந்த ஹார்மோனுடைய செக்ரீஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த பெயின்ஃபுல் கிராம்ப்ஸ். ஓகேவா, தசை வலி. அது மசில் ஸ்பேசம் அப்படின்றது அந்த தசை இறுக்கமாக இருக்கிறது. மசில்ஸ் வந்து ரொம்ப கான்ட்ராக்ஷனாக இருக்கக்கூடியது மசில் ஸ்பேசம். அதே கிராம்ப்ஸ் அப்படின்னா அந்த தசை வந்து ரொம்ப வந்து என்ன அது ஒரு பெயினாக இருக்கக்கூடியது. ஓகேவா, அதுதான் பெயின்ஃபுல் கிராம்ப்ஸ். தசை அந்த சுளுக்கு சொல்லுவோம்ல, சுளுக்கு இல்லை அந்த மசில்ஸ் பிடிச்சி இழுத்துக்குச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அது பெயின்ஃபுல் கிராம்ப்ஸ் ஆஃப் த லிம்ப் மசில்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இதான் வந்து பேராத் ஹார்மோன். பேராத் ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஹார்மோன் பேங்க்ரியாய்ஸ். ஹைலைட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸ், பேங்க்ரியாய்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாடி என்ன ஹார்மோன் பார்த்தோம், பிட்யூட்டரி, அதுக்கப்புறம் தைராய்டு, தேர்ட் ஒன் என்னன்னா பேராத் ஹார்மோன், பேராதைராய்டு. ஸோ அதுக்கடுத்தது ஹைலைட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸ், பேங்க்ரியாஸ். ஸோ பேங்க்ரியாஸ் இஸ் அன் elongated yellowish gland situated in the loop of stomach and duodenum. ஸ்டொமக்குக்கும் டியோடினுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய, அதுவும் வந்து ரொம்ப ஒரு நீள்வாட்டத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் மஞ்சள் கலரில் இருக்கும், அது எல்லோயிஷ் கிளாண்ட். ஓகேவா, மஞ்சள் நிறத்தில் நீள்வாட்டத்தில் இருக்கக்கூடிய, அது எந்த இடத்துல லொக்கேட்டட் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்டொமக்குக்கும் டியோடினத்துக்கும். ஸோ ஸ்டொமக்கு, அதுக்கப்புறம் டியோடினம், ஜிஜினம், ஈலியம். ஸோ இப்போ நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனோட 3 பார்ட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து சென்ட்ரலில் அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் ஸ்டொமக்குக்கும் நடுவில் தான் என்ன இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்ரியாஸ் கிளாண்ட் இருக்குது. அது ரொம்ப நீளமாக இருக்குது, எல்லோயிஷ் கலராக இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. ஓகேவா, இட் இஸ் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் இன் நேச்சர்ஸ். திஸ் பேங்க்ரியாட் கிளாண்டு வந்து என்னது அப்படின்னா டூயல் கிளாண்ட். ஸோ ஆக்ட் அஸ் ஏ டூயல் ரோல். ஒய் டூயல் ரோல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் நம்ம முன்னாடியே டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்போம். எக்ஸோக்ரைன் அப்படின்னா செக்ரிஷன் ஆஃப் என்சைம்ஸ், எண்டோக்ரைன் அப்படின்னா செக்ரிஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஓகேவா, ஹார்மோன் செக்ரேட் பண்ணுறது என்னது அப்படின்னா எண்டோக்ரைன் கிளாண்ட். அதே சில ஹார்மோன் அது என்சைம்ஸ் செக்ரேட் பண்ணுறது அப்படின்னா எக்ஸோக்ரைன். பட் இந்த பேங்க்ரியாஸ் வந்து எக்ஸோக்ரைன் as well as எண்டோக்ரைன் இன் நேச்சர், தட் இஸ் அ டூயல் கிளாண்டு. ரெண்டுமே செக்ரேட் பண்ணுது, எக்ஸோக்ரைனும் ஆக்ட் ஆகுது, எண்டோக்ரைனாகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ அதில் எக்ஸோக்ரைனை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எக்ஸோக்ரைன் பேங்க்ரியாஸ் செக்ரேட் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். நம்ம இப்போ வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் ஜூஸ் தேவை. அதில் என்ன அப்படின்னா பேங்க்ரியாட்டிக் ஜூஸும் பைல் ஜூஸும். அது லிவரும் பேங்க்ரியாஸும். ஓகேவா, லிவரும் பேங்க்ரியாஸும் செக்ரேட் பண்ணக்கூடிய ஜூஸ். அதுதான் வந்து மேஜராக வந்து நம்ம ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அப்போ அதான் வந்து பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் சொல்கிறோம். அப்போ அந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் ஒரு என்சைம்ஸ் play a role in digestion while the endocrine portion is made up of islets of longer hands. endocrine portion தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா islets of longer hands அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து என்னது ஹார்மோனை செக்ரேட் பண்ணக்கூடிய பகுதி. ஸோ அப்போ அதில் வந்து எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைன்னா என்சைம். என்ன என்சைம் அப்படின்னா பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டைஜஷன் ப்ராசஸுக்கு. அதேமாதிரி எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து அந்த போர்ஷன் ஆஃப் மேடப் ஆஃப் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ இதில் கொடுத்துருவாங்க பாரு பைல் டக் என்னென்னது மேலே அதுக்கு அதோட அடிஷ்னலாக பைல் டக் அப்படின்னா அதோடைய லிவர்லேருந்து வரக்கூடிய ஜூஸ் பைல் ஜூஸ். அது அதே மாதிரி இந்த பேங்க்ரியாட்டிலேருந்து வரக்கூடிய ஜூஸு பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். ஓகேவா, பேங்க்ரியாட்டிக் டக் அப்போ கலெக்ட் ஆகி எடுத்துக்கும். ஸோ அப்போ அது ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அதில் அதுக்கு அடுத்தது the islets of longer hands consist of 2 type of cells, namely alpha cells and beta cells. இப்போ அந்த லாங்கர் ஹேண்ட்ஸில் என்ன அப்படின்னா 2 type of cells இருக்குது. அதுக்கு நேம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஆல்ஃபா செல்ஸ், செகண்ட் ஒன்று பீட்டா செல்ஸ். இந்த 2 டிஃப்ரெண்ட் செல்ஸும் 2 டிஃப்ரெண்ட் ஹார்மோனை செக்ரேட் பண்ணக்கூடியது. அதில் the alpha cells secrete glucagon and beta cells secrete insulin. இப்போ இதில் ஒன் மார்க் இது ஆல்ஃபா செல்ஸ் செக்ரேட் என்ன செக்ரேட் பண்ணும் அப்படின்னா குளுக்கோகானும்,
பீட்டா செல்ஸ் என்ன செக்ரேட் பண்ணும் அப்படின்னா இன்சுலினும் செக்ரேட் பண்ணக்கூடியது. இதுதான் வந்து அந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸ். இந்த ஹார்மோன் செக்ரேட் பண்ணக்கூடிய போர்ஷனுக்கு பேர் தான் அது ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸ். அப்போ அந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸில் 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது, நேம்ட் அஸ் ஆல்ஃபா செல்ஸ் அண்டு பீட்டா செல்ஸ். இப்போ ஆல்ஃபா செல்ஸ் செக்ரேட் குளுக்கோஹானும், பீட்டா செல்ஸ் செக்ரேட் இன்சுலினும் செக்ரேட் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், அந்த பேங்க்ரியாட்டிக் ஹார்மோன்ஸுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் ஹார்மோன்ஸ்: a balance between insulin and glucagon production is necessary to maintain blood glucose concentration. ஓகேவா, பிளட்டில் குளுக்கோஸ் லெவலை வந்து நிலைநிறுத்துறதுக்கு இந்த 2 இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் வந்து செக்ரேட் பண்ணுது. பேலன்ஸ் வச்சுருக்கணும். எது அப்படின்னா எது பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னா இன்சுலினும் குளுக்கோகானும். ஏன் இது பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம சில டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் அப்படின்னா அவங்க சாப்பிடாம இருந்தாலும் என்ன இருக்கும், மயக்கம் வரும். ஸோ அதிகமாக சாப்பிட்டாலும் மயக்கம் வரும். என்ன ரீசன் அப்படின்னா அந்த சுகர் வந்து கண்டென்ட் வந்து நம்ம பாடியில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சாப்பிட்ட உடனே அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா சுகர் கண்டென்ட் வந்து அது கார்போஹைட்ரேட் ஃபுட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சுகர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகி உடனே வந்து மயக்கம் போட்டுருவாங்க. இல்லை சாப்பிடவே இல்லை அப்படின்னா அவங்க பிளட்டில் சுகர் கண்டென்ட்டே இருக்காது. அப்போ அந்த டைம்லேயே மயக்கம் போட்டுருவாங்க. அதுவே இந்த ஆல்ஃபா செல்லு பீட்டா செல்லு கரெக்டாக ஒர்க் ஆச்சு, அதுவும் இன்சுலினும் குளுக்கோகானும் கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா தேவையான அளவுக்கு இப்போ நம்ம சாப்பிட்ட உடனே அதிகமாக செக்ரேட் பண்ணக்கூடிய சுகர் லெவலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையான அப்போ வந்து ரிலீஸ் பண்ணும். நம்மளுக்கு கம்மியாக சாப்பிடவே இல்லைனாலும் அந்த டைமில் என்ன பண்ணிக்கும், அந்த ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய சுகரை வந்து எடுத்து கொடுக்கும் நம்ம பிளட்டுக்கு. ஸோ அப்போ அதான் அதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்போ அது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது எதனால் அப்படின்னா இந்த டயபெட்டிஸ் அந்த கம்மியாக செக்ரேட் ஆகிறதுனால. ஓகேவா, ஸோ பேலன்ஸ் பிட்வீன் இன்சுலின் அண்ட் குளுக்கோகானோட ப்ரொடக்ஷன் நெசசரி டு மெயின்டைன் பிளட் குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா, நம்ம உடம்பு என்னது குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறது தான் இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, அதை நிலைநிறுத்தக்கூடியது தான். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ண அப்படின்னா இன்சுலின். இப்போ இன்சுலின் வந்து ஹெல்ப் இன் கன்வென்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு கிளைகோஜன் விச் இஸ் ஸ்டோர்ட் இன் லிவர் அண்டு ஸ்கெலிட்டல் மசில்ஸ். அதாவது இந்த குளுக்கோஸை இப்போ நம்ம சாப்பிட்ற போது என்ன கிடைக்கிது அப்படின்னா குளுக்கோஸ் கிடைக்கிது. அப்போ அந்த குளுக்கோஸை வந்து என்ன மாற்றும் அப்படின்னா கிளைகோஜனாக மாற்றுது. கிளைகோஜன் அது மாற்றிட்டு எங்கே போய் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், லிவர்லேயும் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கிது. ஓகேவா, ஸ்கெலிட்டல் மசில்ஸ். ஓகேவா, அந்த 2 பிளேஸ்லையும் என்ன பண்ணுன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஏன் அப்படின்னா இப்போ கண்டினியூஸாக அந்த நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அதிகமாக சுகர் லெவல் செக்ரேட் பண்ணுது அப்படின்னா அப்போவே விட்டுதுன்னா என்ன ஆகும், சுகர் பேஷண்ட் மாதிரி மயக்கம் போட்டு தான் விழணும். ஸோ இப்போ அது மாதிரி இல்லாமல் இந்த இன்சுலின் ஒர்க் அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கும் போது தான் என்ன பண்ணுறாங்க, சுகர் டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதெல்லாம் இது மாதிரி கன்வெர்ட் பண்ணக்கூடியதுக்காக தான். அப்போ குளுக்கோஸ் இன்டு கிளைகோஜன் விச் ஸ்டோர்ட் இன் லிவர் அண்ட் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். அப்போ ஸ்டோர் பண்ணி வைக்காது, குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனாக மாற்றாது. இன்சுலின் இருந்தால் மட்டும்தான் குளுக்கோஸை வந்து கிளைகோஜனாக மாற்றும். அப்படி இல்லாத போது குளுக்கோஸ் டேரெக்டாக பிளட்டில் ஸ்ட்ரீம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது அதிகமாக ஆகிடும். ஓகேவா, ஸோ இப்போ அதனுடைய மெயின்டென் வந்து குறைஞ்சிடும். அப்போ இன்சுலினுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு கிளைகோஜன் விச் ஸ்டோர்ட் இன் லிவர் அண்ட் மசில் செல்ஸ், ஸ்கெலிட்டல் மசில் செல்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு it promotes a transport of glucose into the cell. ஓகேவா, அப்போ செல்லுக்குள்ளே வந்து என்னது குளுக்கோஸ் போகிறத ஊக்குவிக்கிறது, ப்ரமோட்ஸ். ஓகேவா, அதுதான் வந்து ப்ரமோட்ஸ் அ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு செல்ஸு. அதுக்கு அடுத்தது டிக்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட். ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு குறைக்கக்கூடியது எது அப்படின்னா இன்சுலின் தான். ஏன் குளுக்கோஸ் அளவு குறைக்கணும், அதிகமாக போகக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் போகக்கூடாது, நார்மலாக அதுக்கு தேவையான அளவுக்கு அதை கான்சன்ட்ரேஷனாக கொடுத்து அனுப்பக்கூடியதான் இந்த இன்சுலினுடைய மெயின் ஒர்க். டிக்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட்டு. அது குளுக்கோஸ் அளவை குறைக்கிறதுக்கு இந்த இன்சுலின் யூஸ் ஆகுது. அது மாதிரி குளுக்கோஸ் செல்வதை வந்து ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த இன்சுலின் தான். அந்த குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனாக மாற்றுறதுக்கும் இந்த இன்சுலின் தான். ஸோ இப்போ அதுக்கடுத்தது குளுக்கோஹான். ஆல்ஃபா செல்ஸ் ப்ரொடியூஸ் குளுக்கோஹான், பீட்டா செல்ஸ் ப்ரொடியூஸ் இன்சுலின். அப்போ இன்சுலின் பார்த்துருக்கோம். இந்த குளுக்கோஹான் என்ன எப்படி கொடுக்குன்னா, இது ஆல்ஃபா செல்ஸ். த குளுக்கோஹான் ஹெல்ப் இன் த பிரேக் டவுன் ஆஃப் கிளைகோஜன் டு குளுக்கோஸ் இன் த லிவர். இப்போ நம்ம வந்து குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனாக மாற்றிருக்கு, இது இன்சுலின் ஒர்க்கு. நம்மளுக்கு திரும்பி தேவை பிளட்டில் நம்ம குளுக்கோஸ் தேவை அப்படின்னா அப்போ அந்த கிளைகோஜன் எங்கே ஸ்டோரேட் இருக்குது, அதுவும் எங்கே லிவர்லேயும் ஸ்கெலிட்டல் மசிலில் இருக்கக்கூடிய கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றுறது எது அப்படின்னா இது இந்த குளுக்கோஹானுடைய ஒர்க்கு. குளுக்கோஹான் ஹெல்ப்ஸ் இன் த பிரேக் டவுன் ஆஃப் கிளைகோஜன் டு குளுக்கோஸ் இன் த லிவர். ஓகேவா, லிவரில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து கிளைகோஜனாக மாற்றக்கூடியது தான், கிளைகோஜன் டு குளுக்கோஸாக மாற்றக்கூடியது தான் இந்த ஒர்க்கு. எதனுடைய ஒர்க்கு, குளுக்கோஹானுடைய ஒர்க்கு. ஓகேவா, ஏன் அப்படின்னா இப்போ அதை ஸ்டோர் பண்ணி வச்சு திருப்பி தேவையானப்போ நம்ம என்ன பண்ண குளுக்கோஸாக மாற்றி கொடுக்குது.
இது இன்க்ரீஸ் த பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ். அப்போ வந்து நம்ம பிளட்டில் வந்து நம்ம சாப்பிட்டு செரிச்சு டைஜஸ்ட் ஆகிட்டு அது தேவையான சுகர் லெவல் இல்லை. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுது, குளுக்கோகான் ஏற்கனவே இருக்கக்கூடிய கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றிட்டு நம்ம பிளட்டுக்குள்ளே ரீச் பண்ணுது. அப்போ இன்க்ரீஸ் த பிளட் குளுக்கோஸ் லெவல், தேவையான அளவுக்கு அந்த சர்க்கரை அளவு என்ன பண்ணுது, அதிகப்படுத்துது. எது அப்படின்னா இந்த குளுக்கோகானுடைய ஒர்க்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டயபெட்டிஸ் மெலிட்டிஸ். ஸோ இப்போ இந்த குளுக்கோகானுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அந்த ஹார்மோன் ஒழுங்காக செக்ரிட் ஆகலை, அப்போ டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் என்ன டிசீஸ் வரும், டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு என்னது, சுகர் பேஷன். நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம், டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். அது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், பிட்யூட்டி கிளாண்டில் செக்ரெட் பண்ணக்கூடிய நியூரோ ஹைப்போஃபிசிஸில் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் செக்ரெட் ஆகலை அப்படின்னா ரீஅப்சார்ப்ஷன் வாட்டர் வந்து குறைஞ்சிட்டு அதிகமாக யூரின் வெளியில் ரிலீஸ் ஆகும். அது ஒரு டிசீஸ் தான். இது வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இது வந்து இன்சுலின் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால காசாகக்கூடியது டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ இப்போ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் என்னது அப்படின்னா பேராத் ஹார்மோன் பார்த்துருக்கோம், அதுக்கடுத்தது பேங்க்ரியாஸ், ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ இதை மட்டும் இன்றைக்கி டெஸ்ட் எழுதி காட்டுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.